தமிழகத்தில் இருக்கக்கூடிய மனச்சாட்சி உள்ள யாரும் மறுக்க மாட்டார்கள். ஆனா பழனிசாமிக்கு மனச்சாட்சி இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மீது வழக்கு போட்டால், சிபிஐ விசாரணை கேட்டால் அவர் உடனடியாக டெல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவார். சிபிஐ விசாரணை என் மீது கூடாது, என் மீது வழக்கு தொடர்வதற்கு சிபிஐக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று தன் மீது வழக்கு போடுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் கள்ளக்குறிச்சி விவகாரத்திலே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் சொன்னால் உடனே உங்களுக்கு பயமா என்கின்றார். எங்களுக்கு பயம் இல்லை. காரணம், கள்ளக்குறிச்சி அந்த சாவு விஷயத்தில் அன்றைக்கு பாக்கெட் சாராயம் பாண்டிச்சேரியில் இருந்து வாங்கி கொண்டு வரப்பட்டது என்பதில் இருந்து அந்த மெத்தனால் ஆந்திராவில் இருந்து எங்கிருந்து கிடைத்தது என்பது வரைக்கும் எங்களுடைய சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து துப்புத்துறைக்கு இருக்கிறார்கள். இடைக்கால அறிக்கையை நாங்கள் தாக்கல் செய்திருக்கின்றோம். 14 பேர் மீது வழக்கு போட்டிருக்கின்றோம். 17 பேர் மீது குண்டா சட்டத்திற்கு கைது செய்திருக்கின்றோம். 31 பேர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அது எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது? பாண்டிச்சேரியிலிருந்து. அதற்கான மெத்தனால் எங்கிருந்து வந்தது? ஆந்திராவில் இருந்து. ஆக இதையெல்லாம் எங்களுடைய சிபிசிஐடி போலீசார் கண்டுபிடித்த பிறகு இனி இதில் என்ன இறுதி விசாரணைக்காக வேண்டி சிபிஐக்கு போகணும். அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். இந்த விசாரணையை தடைப்படுத்த வேண்டும், தடுக்க வேண்டும், காலதாமதப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சிபிஐ விசாரணை சொல்லி இருக்கிறீர்கள். உடனடியாக நீங்கள் அதை விலக்கிக் கொள்ளுங்கள். சிபிசிஐடி விசாரணையை நாங்கள் தொடர்ந்து நடத்தி உண்மை குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய தைரியம் தலைவர் தளபதியினுடைய அரசுக்கு உண்டு என்பதை நாங்கள் நிரூபிப்பதற்காக சொல்லுகிறோம். ஏன்னா நாங்கள் விசாரணை முடிச்சிட்டோம். எங்கிருந்து வந்துச்சு, அதுக்கு மெத்தனால் எங்கிருந்து வந்துச்சு, அதை போல அதை யார் யாரெல்லாம் விற்றார்கள், அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் யார்? 14 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். 17 பேர் குண்டாஸ் வழக்கு போடப்படுகிறார்கள். இடைக்கால அறிக்கையை உயர் நீதிமன்றத்திலேயே தாக்கல் செய்து விட்டோம். அதற்கு பிறகு என்ன சிபிஐ என்பதுதான் எங்களுடைய கேள்வியை தவிர சிபிஐ விசாரணை வேண்டாம் என்பதல்ல. 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று நீதிமன்றம் சொல்லுமையானால் 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நாங்கள் விசாரித்து முடித்து விட்டோம். விசாரிக்காம நாங்கள் பெண்டிங்ல வச்சு அந்த மாநிலத்தில் எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை, எனவே எங்களால் விசாரிக்க முடியவில்லை என்று சொன்னால் அப்ப சிபிஐ வரலாம். ஆனால் நாங்கள் அந்த மாநிலத்திலே போய் விசாரித்து விசாரணையை முடித்து விட்டோம். முடித்த பிறகு எதுக்கு நீங்க இன்னைக்கு சிபிஐ சொல்றீங்க? காலதாமதப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுவதுதானே தவிர வேறல்ல என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள தலைவப்பட்டிருக்கின்றேன். எனவே உச்ச நீதிமன்றத்திலே அதனாலே தான் நாங்கள் மேல்முறையீடு செய்கிறோம். அதில் நிச்சயமாக நல்ல தீர்வை விரைவிலே காண்போம். நம்முடைய சிபிசிஐடி போலீசார் திறமையாக அவர்களுக்கெல்லாம் தண்டனையை வாங்கி தருவார்கள் என்பதிலே யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏனென்று சொன்னால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு குற்றவாளியையும் தப்பிக்க விடமாட்டார். அவர்களை தண்டிப்பது அவருடைய லட்சியம். நிச்சயமாக அதில் நிறைவேற்றுவார். நாங்கள் தப்பு செய்தவங்க யாரும் துணை போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் எங்களுக்கு மக்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் ஆதரவாலே தான் இந்த ஆட்சி நடக்கிறது. மக்களுக்கான திட்டங்களை தந்திருக்கின்ற தலைவராகத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார். உங்களை நம்பித்தான் இந்த ஆட்சியை தவிர வேறு யாரையும் நம்பி அல்ல இந்த ஆட்சி. எனவே உங்களுக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் யாரை கண்டும் கவலைப்பட வேண்டியதில்லை, அச்சப்பட வேண்டியதில்லை. அவருக்கு உறுதுணையாக தமிழ்நாட்டினுடைய பொதுமக்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த தைரியத்தில் எதையும் செய்யக்கூடிய சாதனை அவருக்கு போதும். எனவே அப்படிப்பட்ட முதலமைச்சரை, துணிச்சல் மிக்க முதலமைச்சரை நாம் தமிழகம் பெற்றிருக்கின்றோம். எனவே அந்த துணிச்சல் மிக்க முதலமைச்சருக்குடைய புதல்வனாகத்தான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் சேர்ந்து தமிழகத்தை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்வார்கள். ஏழை எளியவர்களுடைய துயரம் தீர்ப்பதுதான் இந்த ஆட்சியுடைய நோக்கம். அதை நாங்கள் நிறைவேற்றுவோம், நிறைவேற்றி காண்பிப்போம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.